செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன் ராம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கடா, நான் அகைன் கூட சொல்கிறேன். ஏன்னா எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டோரி போக போக புரியும். ஸோ அதனால தான்டா சொல்கிறேன். அண்டு இதில் வந்து டேங் இன்னசென்ட்டாக போடலாம். பட் நீங்கள் வந்து அவங்க கேட்கும்போது அந்த கிட்னாப் இந்த மாதிரிலாம் நிறையா கேட்டிருந்தனால, நான் அதை பேஸ் பண்ணுறப்ப எனக்கு அது இன்னசென்ட்டாக போட வரலடா. கண்டிப்பாக இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் ஸ்டோரி நிறையா கேட்டிருப்போம்ல. அது நான் கேட்கும்போதெல்லாம் இந்த பணக்கார வீட்டில் டயாங் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பொத்தி பொத்தி வச்சுக்கிருவாங்க. ரொம்ப இன்னசென்ட்டு. அப்புறம் வந்து ஜங்குக் வருவார். இந்த மாதிரி தான் எல்லாமே நான் எல்லாரையும் சொல்லலடா. ஏன்னா நானுமே ஸ்டோரி எழுதினாலுமே அப்படி தான் எழுதுவேன். எப்பயுமே டயாங்கை வந்து இன்னசென்ட்டாகவே காட்டிக்கிட்டே போவேனா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம். டயாங் வந்து கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு பையனாக இருந்தா, ஒரு அரோகேட் அது ஒரு கோவக்கார பிடிவாதம் எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிற பையன், இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு தோணுச்சு. அதுக்கு தாண்டா அது. கண்டிப்பாக அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டாக நான் கொண்டு போகிறேன்டா. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துக்கு இல்லை எதுவும் ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த சீன் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். நான் கண்டிப்பாக அதை வந்து பண்ணுறேன். அண்ட் வேறு எதுவும் இருந்தால் கேளுங்கடா. நான் பிரச்சனை இல்லை, நம்மளுக்குள்ளே என்ன எல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப பேசிடுறேன், அப்புறம் ஸ்டோரியை மறந்துடுவேன். ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. ஸோ போன பாட்டில் வந்து அந்த இன்ட்ரடக்ஷனோட முடிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து நைட் டைம் தான்டா, ஒரு பிட் நைட் அப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஷுகான், ஜேஹோப் அண்ட் ஆரம் தான்டா. அவங்களோட விஐபி பாரில் தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 பேருக்குமே அவ்வளோ காண்டாக இருக்காங்க. என்னாச்சு சுகா, நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? ஏண்ணா நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எதுவுமே பேச மாட்டேறீங்க. எல்லாரையும் நோட் அவுட்டாக மட்டும் போதுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் அலெக்ஸோட ஃபேமிலி எதுக்காக டயாங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னு. கண்டிப்பாக அலெக்ஸ் லவ் பண்ணுறான்றதுலாம் ஒரு ரீசனாக இருக்காது. வேறு எதோ இருக்குண்ணா. ஹே, ஜேஹோப்க்கு இது தெரியாமல் இருக்குமா? ஷுகா, அப்பா ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ரீசன் இருக்கும். ஹோ, இதில் என்னென்ன ரீசன் இருக்க போகுது? நம்ம 3 பேரை விடவா டயாங்க ஒருத்தவங்களால பத்திரமா பார்த்துக்கிற முடியும்? நீ எப்படி நான் அலெக்ஸ் ஃபேமிலி எப்படி டயாங்க பத்திரமா பார்த்துக்கிறோன்னு நினைக்கிற? ஜஸ்ட் லவ் பண்ணால் போதுமா? ஷுகா, நீ இன்னும் லவ்வெல்லாம் பண்ணல. அதான் உனக்கு அந்த ஃபீலிங் எப்படின்னு தெரில. ஜேஹோ பண்ணா, நீயும் லவ் பண்ணலை, இன்னும் சிங்கிளாக தான் சுற்றுற. அதை மறந்துடாத. ஏய், எனக்கு லவ் பண்ண தெரியலன்னு இல்லைடா. அப்புறம் பார்க்குற எல்லாரையும் லவ் பண்ண முடியாதுல்ல. எனக்குன்னு ஒருத்தவங்க வர மாதிரி கண்டிப்பாக பண்ணுவேன். அது சரி சரி, நீ எப்போ சின்ன பிரதரின் இல்லாம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிற? உனக்கு நல்லாவே தெரியும், நம்ம தம்பியை சேஃப் பண்ணுற வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஜின்னு கொஞ்சம் பிரித்து பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஆரம் வந்து ட்ரிங்க்ஸ் தானே எடுத்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெளியே அவங்க கிளப்பில் வந்து டான்ஸ் ஆடுறது எல்லோரும் என்ஜாய் பண்ணுறத பார்த்துக்கிட்டு தான் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜேஹோப் தான் ஆரம் சொல்கிறதில் வந்து தட்டி கொடுக்குறாங்க. நீ இப்படி பண்ணால் கண்டிப்பாக ஜின்னு இப்படி தான் பண்ணுவான். என்ன சொல்கிற ஜேஹோப்? அப்புறம் நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி நேத்தான் டேட் பண்ணுறீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு. அட்லீஸ்ட் நீ அவன் வீட்லையாச்சும் போய் பேசணும், அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு, மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் சும்மா சீக்ரெட்டாக டேட் பண்ணால் அவன் என்ன நினப்பான்? நானாக இருந்தால் நான் பிரேக்கப்பே பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைண்ணா, நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியும்ல. இதில் ஜின்னையும் இழுத்து எதுக்குன்னு தான் அவன் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு நினச்சேன். மற்றபடி அவனை யாருக்கும் காட்டக்கூடாதுன்னெலாம் இல்லைண்ணா. ஆரம், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஏற்கனவே
பண்ண தப்ப திருப்பி பண்ணக்கூடாதுண்ணா. அவ்வளோதான். அப்படின்ட்டு 2 பேருமே அவங்கள ஷேடா ஒரு மாரி சோகமா பார்த்துக்கிறாங்கடா. சுகாக்கு அந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆகுது. அவ்ளோ கோவமா இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளயே திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுல அவங்க ரொம்ப டென்ஷன், ப்ரெஷர்ல இருக்காங்க. ஸோ டக்குன்னு என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அவங்க வந்து ஃபுல் பாட்டிலும் எடுத்து குடிச்சுட்டாங்கடா. ஆரம்பம் எதுவும் சொல்லல. ஜேஹோப்பும் எதுவும் சொல்லல. அமைதியா சுகாவ தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி குடிக்கிறனால முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சப்புறமா என்ன? நடந்து முடிஞ்சது முடிஞ்சது தான். அத யாராலயும் மாத்த முடியாது சுகா. முடிஞ்ச அளவுக்கு உன்ன மாத்திக்கோ. எத மாத்திக்கிற அண்ணா? லைஃபே என் தம்பி எப்படி இருப்பான் தெரியுமா? என் கூட. எனக்கு சிரிக்கவே தெரியாது. அவன் தான் என்ன சிரிக்க வச்சான். ஆனா இப்ப பாருங்க, அவன என்னால சிரிக்க வைக்கவே முடியலண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தது தான். என்னால சத்தியமா முடியாதுண்ணா. அப்படின்ட்டு சுகாவும் வேகமா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்கடா. அவங்களலாம் கண்ட்ரோலே இல்ல. ஃபுல் போதையில தான் இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு டேயாங் ரூம் தான்டா. ஸோ அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் உடம்பெல்லாம் அப்படியே வேர்க்குது. அவரால அதுக்கு மேல தூங்கவே முடியல. பெட்ல உருண்டு உருண்டு படுக்குறாங்க. ஒரு மாரி அவங்க கழுத்தெல்லாம் புடிச்சு அவங்களே அமுக்குறாங்க டைட்டா. அவங்க பிடிக்கிற கிரிப்ல அப்படியே மூச்சு திணறிரும் போல. சடனா யாரோ கதவ தொறந்து உள்ள வராங்க. ஸோ அந்த பெர்சன் நேரா வந்து டேயாங்கோட கண்ணுக்கிட்ட தான்டா கத்திய வைக்கிறாங்க. டேயாங்குலாம் ஒரு மாரி ரொம்ப கை கால்லாம் நடுங்குது அத ஃபீல் பண்ணுமேது. "வேணாம், வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க." அப்படின்ட்டு கண்ண தொறக்குறாங்கடா. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு ட்ரீம்னு ஃபுல்லாமே. அப்படியே அவங்க ரூம் தான் சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. அவங்களால சுத்தமா முடியல. ஸோ அப்பதான் அவங்க ட்ரா ஓப்பன் பண்றாங்க. அதில வந்து ஸ்மோக் இருக்கு. அதாவது சிகரெட்டு. ஸோ அத தான் ஒரு மாரி ரொம்ப கோவமா எடுத்துட்டு பால்கனியில போய் பத்த வச்சு ரொம்ப பெயின்ல இருக்கிற மாரி ஃபீல் பண்றாங்கடா. அந்த ஸ்மோக் அவ்ளோ இன்ஹேல் பண்றாங்க. அவங்க இன்ஹேல் பண்றத பார்த்தா கண்லேருந்து ரத்த தண்ணீயே வந்துரும் போல. அந்த அளவுக்கு. அவங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த பால்கனியோட கைப்பிடிய வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணியிருக்குடா கிரிப்பு. ஸோ அவ்ளோ பெயின்ல அந்த ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான்டா. டேயாங் ரூம் தான். அவ்ளோ அழகா கெளம்பி வராங்க. ஸோ டேயாங் வந்து யூஸ்வலி வந்து டார்க் கலர் தான் மோஸ்ட்லி வேர் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலரும் அண்ட் பிளாக் ஜீன் தான் வேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாரி தான் அவங்க ஹேர் வந்து டைப் பண்ணிட்டு, அப்புறம் ஒன் ஒன் ஒரே ஒரு காதுல மட்டும் அந்த டைமண்ட் கடுக்கா மாரி போடுறது, அப்புறம் பிரேஸ்லெட். ஸோ இந்த டீட்டெயில்லாம் மறந்துடாதீங்கடா. எப்பவுமே டேயாங் வந்து கொஞ்சம் பேட் பாய் ஆட்டிட்யூட்ல தான் வருவாங்க. ஸோ நேரா ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் கீழ எறங்கி நடந்து வராங்க. "டேயாங் சாப்பிட்டு போலாம் வா." "ம் இந்தா வரேன்ப்பா." அப்படின்ட்டு டேயாங் டேபிள்ல தான்டா போய் உட்கார்றாங்க. அவங்க அம்மா தான் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. "இது என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா? உங்களுக்கு தெரியும்ல எனக்கு வெஜ்ஜெல்லாம் பிடிக்காதுன்னு. அதுக்குன்னு உனக்கு டெய்லி நான்வெஜ்ஜே சமைச்சு தர முடிய மாட்டேயா? இப்ப என்னான்றீங்க? திருப்பி என் கூட சண்டை போடணுமா?" "டேயாங் ஒழுங்கா என்ன குடுக்குறோமோ அத சாப்பிட்டு பழகு." "என்னால அப்படிலாம் பழக முடியாது. எனக்கு என்ன வேணுமோ எனக்கு அதுதான் வேணும். நீங்க குடுக்குறதுங்கலாம் சாப்பிட முடியாது. புரியுதா?" அப்படின்ட்டு டென்ஷனா அவங்க அம்மாவ தான்டா பார்க்குறாங்க. கரெக்ட்டா அந்த டயத்துல அவங்க அண்ணன்களும் வந்துட்டாங்க. "அம்மா, அதான் டேயாங்க்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. அவனுக்கு ஏதாச்சும் நான்வெஜ் வச்சு குடும்மா போம்மா." "சுகா, நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் குடுக்குறடா வர வர. ஆ? இன்னைக்கு இங்க இவ்ளோ செல்லம் குடுக்குறீங்க. நாளைக்கு போற வீட்ல." "அம்மா, போற வீட்ல குடுக்கலன்னா நாங்க என்ன பார்த்துட்டு சும்மா இருப்போமா?" "ஆரம், இந்த குடும்பத்தோட மூத்த பையன் மாரியா பேசுற நீ? ஆ?" "ஆரம், சுகா 2 பேரும் அமைதியா இருங்க. டேயாங், உனக்கு பிடிக்கலன்னா நீ இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடு. ஓகேயா? ம். கிளம்புங்க. நான் காலேஜுக்கு லேட் ஆச்சுல." அப்படின்றாங்க ஸ்டே ஹோப்பு. டேயாங்க்கும் அவங்க அண்ணங்கள பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு எந்திரிக்கலாம் தான்டா போறாங்க. பட் மித்ரா வந்து அதுக்குள்ளயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "உட்காருண்டேன்." "அம்மா,
எனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு போட்டோம். ஜேஹோப் நீ சும்மா இரு. டேன் இங்கே வாரு. இங்கே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஆனால் போகிற வீட்டில் நீ ஏதாச்சும் பண்ணேன்னா நாளைக்கு இந்த குடும்பத்தை தான் தப்பாக பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அப்படின்றாங்க. டேங்க்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே தட்டை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு எந்திரிச்சு தானே நிற்கிறாங்க அவங்க அம்மா முறைச்சிக்கிட்டே. இன்னும் போகிற வீடுன்னு ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மொதல் எனக்கு இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை. என்னென்னமோ சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு கடைசியில் எனக்கே தெரியாமல் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? ஏதோ எங்கள் அண்ணனுங்க சொன்னாங்கன்னா இங்கே பாருங்க, இன்னொரு தடவை போகிற வீடுன்னு ஏதாச்சும் சொல்லி நீங்கள் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன். புரியுதா? ஏதாச்சும் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அண்ட் உங்களோட விஷயம்லாம் ஏன்ட்ட திணிக்காதீங்க, மறந்துடுறீங்க அப்படின்ட்டு டேங் வந்து அங்கேருந்து போக தாண்டா போகிறாங்க. அதுக்குள்ளேயே வந்து வருண் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. டேங் நீ பேசுகிறத நான் எதுவும் சொல்லலை. அட்லீஸ்ட் அம்மான்றதுக்காச்சும் அவனுக்கு மரியாதை கொடு. ஹோ இவங்க அம்மாவா? எனக்கு என்கிட்ட அம்மா மாதிரி நடந்துக்கிறாங்களோ அன்னைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ மித்ரா டேங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வருணும் மித்ராவை தான் பார்க்குறாங்க. அவங்க அன்னைங்களும் அதே தான் பண்ணுறாங்க. மா அவனுக்கு தான் இது பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் அதை வச்சு அவனை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? இதனால் அவங்க மேலே கோவப்படுவான்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டுது. எனக்கு பசிக்கலை, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சுகா அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஜேஹோப்பும் ஆரமும் அப்படியே கிளம்பிட்டாங்க அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு. வருண் தான் இப்போ மித்ராவை பார்க்குறாங்க. மித்ரா நீ எதுவும் சொல்ல வேணாம் வருண். நீ எது சொன்னாலும் அது என்னால் ஏற்றுக்கிற முடியாத மாதிரி தான் இருக்கும். எனக்கு புரியுது மித்ரா, நான் பண்ண தப்பு தான். அதுக்காக எந்த தப்பும் பண்ணாத அவனை தண்டிப்பியா? இன்னும் எத்தனை வருஷம்? இன்னும் எத்தனை வருஷமா? எப்போ நீ பண்ண துரோகத்தை நான் மறக்கிறேனோ அப்போ நான் பையனை ஏற்றுக்கிறேன். மித்ரா அது நம்ம குழந்த. வெறும் என் புருஷனோட பேரை முன்னாடி போட்டிருக்கனால மட்டும் அது என்னோட குழந்தை ஆயிடாது. என்னோட குழந்தை அவங்க 3 பேர் மட்டும்தான். இன்னும் தடவை எதுலேயும் ஃபோர்ஸ் பண்ணாத, இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கோபத்துலேயும் வெறுப்புலேயும் தான் எல்லாம் முடியும். ஒரு சில விஷயத்தை என்றைக்கும் மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் நீ பண்ணதும் அப்படின்ட்டு மித்ரா ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு போயிட்டாங்கடா. அவங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் போல். எல்லாத்தையும் ஏதோ திங்க் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக சொல்ல முடியாமல் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. வருண் தான் ரொம்ப உடஞ்சி போய் அப்படியே டைனிங் டேபிளே உட்காந்துட்டாங்கடா. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜங்குக்க தான்டா காட்டுறாங்க. எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் அவங்க வெள்ளனாவே எந்திரிச்சு அந்த லோடு இறக்குற வேலையெல்லாம் முடிச்சிருவாங்கடா. முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்திருப்பாங்க. கிச்சனில் ஒன்றுமே இருக்காது. ஆஹா இன்னைக்கு எல்லாமே காலியாச்சு. நேற்றே வாங்கணும்னு நினச்சேன். ஜங்குக்கா இன்னைக்கு என்னத்தை சாப்பிட அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சடனாக அவங்க டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா லைலா தான். சார் என்ன காலங்காத்தால அடுப்படியை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் கிடைக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது. அப்படியா? எப்படி காற்றுலேயே தோசை ஊற்றி இட்லி ஊற்றி சாப்பிடுவீங்களா? எதுக்கு வந்த லைலா? நேற்று சும்மா வீடு அலசுனேன், ஆனால் வீட்டில் ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் வீட்டில் சமைச்சது மிச்சம் இருந்துச்சு. நீ ரொம்ப யோசிக்க வேணாம், மிச்சம் இருந்தது தான் கொடுக்குறேன். எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக கீழே கொட்டுவேன், மனசு கேட்கல. அதான் உனக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன். ஃபோர்ஸ் பண்ணலை, உனக்குன்னு தனியெல்லாம் சமைக்கலை. மிச்சம் இருந்தது தான் சாப்பிடேன், வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. நீ தான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டியே அப்படின்ட்டு லைலா சொல்லிக்கிட்டே அங்கே ஃப்ளோரில் தாண்டா உட்காடுறாங்க. ஜங்குக்கும் சரி அப்படின்ட்டு பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு. ஸோ லைலாவும் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் பரிமாற ஆரம்பிக்கிறாங்கடா. ஸோ அதை பார்த்தாலே தெரியுது இது மிச்சமாக போன சாப்பாடெலாம் இல்லை, இப்போ தான் சுட சுட பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக்கு அவர் அறியாமலே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த லைலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. நம்ம சொன்னால் அவன் சிரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க.
ம். மினோஜ் எப்போ வருவான்? ஓ! அவனா? தெரில. நைட்டு போனான். ஏதோ வெளிய வேலைன்ட்டு. என் தம்பி வேற கூட்டிட்டு போயிட்டுருக்கான். எப்பயுமே கூட்டிட்டு போமாட்டான். என்ட்ட தான் விட்டுட்டு போவான். என்னான்னு தெரில. ம். மேபி முக்கியமான வேலையா இருக்கும். இல்லைன்னா அவன் தம்பிய எங்கேயாச்சும் கூட்டிட்டு போணும்னு நெனச்சிருப்பான். இருக்கலாம்ல? தெரில. அப்படின்ட்டு தங்குக்கும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கடா. ஸோ அப்படியே டயாங் சைடு பார்த்தோம்னா, அவங்க காலேஜில வந்து ஒரு ரவுண்டான மாரி இருக்கும்டா. அந்த மரத்த சுத்தி ஒரு ரவுண்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்கல்ல உட்கார்றதுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்பாட்டு தான் வந்து டயாங்கோட குரூப்புக்கு வந்து ஏத்த ஸ்பாட்டு. அங்க தான் உட்கார்றது, அரட்டை அடிக்கிறது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அதே மாரி தான் இப்ப டயாங், டேவிட், அம்மி, அப்புறம் மயூரி 4 பேரும் உட்காந்துருக்காங்க. சரி என்ன டயாங், காலையில நல்லா வாங்கியிருப்ப போலயே! ம். ஏய் டேவிட், வாய மூட்டு சும்மா இருக்கியா? ஏய் இல்ல டயாங். டேவிட், அவன் தான் சும்மா இருன்னு சொல்றான்ல, சும்மா இரேன். அம்மி, நான் அது வந்து என்ன சொல்ல வரேன்னா, என்னான்னு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டா நம்ம ஷேர் பண்ணலாம்ல? அப்படின்றாங்க. அம்மியும் டேவிட் ஒரு மொற தான்டா மொறைக்கிறாங்க. 2 பேரும் ஆஃப் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். யப்பா! லவ் பேர்ட்ஸ். அவன் மொறச்சோனே நீ அமைதியாயிருவியா? நீ மட்டும் சுகாஹாக்கு மொறச்சோனே அமைதியாகுறது இல்லையா என்ன? அப்படின்றாங்க. சொன்னோனே மயூரிக்கு ஷையா ஆகுது. இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அண்ணன பத்தி பேசுற? ஓ! கமான் டயாங். நான் உங்க அண்ணன பத்தி பேசல. மயூரியோட ஃபியான்சிய பத்தி தான் பேசுறேன். ஐம் கரெக்ட் மயூரி? அப்படின்றாங்க. ஸோ மயூரியும் எதுவுமே சொல்லல. அது ஒரு மாரி ஷையா தான் ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க பார்க்குறாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஏன் முன்னாடி தேவையில்லாம எங்க அண்ணனுங்கள பத்தி பேசாதீங்க. புரியுதா? என்ன டயாங்? என்னமோ உலகத்துல உனக்கு மட்டும் தான் அண்ணங்க இருக்க மாரி பேசுற. ஆ? ஆமா. எனக்கு அப்படிதான். டேவிட், அவனுக்கு பிடிக்கலைன்னா அது எதுக்காக நீ பண்ற? அமைதியா இரு. அதானே உன் ஃப்ரெண்ட பத்தி சொன்னா நீ உடனே வந்துருவ. என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கியா? எனக்கு உண்மையிலே புரியல அம்மி. உனக்கு நான் முக்கியமா? டயாங் முக்கியமா? அவன்ட்ட எதுக்கு கேட்குற? எப்படி இருந்தாலும் அவன் டயாங் தான் முக்கியம்னு சொல்லப் போறான். மயூரி அப்படின்ட்டு அம்மிய தான்டா இப்ப டேவிட் பார்க்குறாங்க. டேவிட் வந்து அம்மி வந்து டயாங்க தான் பார்க்குறாங்க. டயாங்க் இதுக்கு வந்து ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட்டே குடுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் ஆப்போசிட்ட தான் பார்க்குறாங்க. ஸோ ஆப்போசிட்ல பார்த்தோம்னா, நம்ம ஒரு பெர்சன் தானே நடந்து போறாங்க. அவங்கள பார்த்தோனே டயாங்க் ஒரு மாரி மூஞ்சிய திருப்பிக்கிட்டாங்க. என்னடா! உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்தோனே இப்படி மூஞ்சிய திருப்பிக்கிட்ட? டேவிட், என்ட்ட எதுவும் வாங்கணும்னு நெனைக்கிறியா என்ன நீ? சரி இரு. ஏய் ஜிமின், இங்க வா. அப்படின்னோனே அந்த நடந்து போன பெர்சனும் நேரா அங்க தான்டா வராங்க. சொ சொல்லுங்க சொல்லுங்க டேவிட். இப்ப எதுக்கு எங்கள பார்த்து பயப்படுற? நாங்க என்ன உன்ன அடிச்சோமா? இல்ல. டேய் டயாங், கொஞ்சமாச்சும் நல்லா பாருடா. எதுக்குடா கோவமா பார்க்குற? பாரு பிள்ள பயந்துடுச்சு. டேவிட். சரி. சரி ஜிமின், சாப்பிட்டியா? ம். சாப்பிட்டேன். ம். யாரும் உன்ன புல்லி பண்றாங்களா என்ன? ம்ஹ்ம். இல்ல. நீ யாரும் பண்ணல. ம். மார்க் உன் பின்னாடி வரானா? ஆ இ இல்ல டேவிட். சரி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா? நீ ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ம். தேங்க்ஸ். அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து ஒரு மாரி நர்வஸாவே போயிட்டாங்கடா. டேங் வந்து இப்போ டேவிட தான் பார்க்குறாங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? டேங், உனக்கு புவர் பீப்பிள் பிடிக்காதுன்னு தான். அது ஏன்னு எனக்கு ரீசன் தெரியாது. நீ சொல்ல போறதும் கிடையாது. அதே மாரி உன் ஃப்ரெண்டும் என்ட்ட ஷேர் பண்ண போறதும் கிடையாது. ஆனா, ஜிமின் நல்ல பையன்டா நான் பார்த்ததுலயே. அதுதான் ரொம்ப கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச சேஃப்டி, ஹீரோயிசமா? அப்பல்லாம் இல்ல டயாங். உனக்கு பிடிக்கல, நான் உன்ன இன்னும் ஃபோர்ஸ் பண்ணல. அதே மாரி தான் இதுவும். என்னமோ பண்ணுங்க. நான் அன்னைக்கு பார்க் போலான்னு இருக்கேன். என்ன? ஏய் சூப்பர்ரா! உனக்கு மட்டும் எப்படி தான் திடீர்னு பிளான் வருதோ? டயாங், பார்க்கெல்லாம் வேணாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குல்ல? அம்மி, இந்த கிளாஸ்லாம் வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்மளுக்கு போகுது. இந்த டயத்துல கட் அடிச்சா தான். அதுக்கப்புறம் எப்பயும் பண்ண முடியாது. நான் போறேன். வரீங்களா இல்லையா?
அப்படின்றாங்க. மயூரி எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஆளுக்கு முன்னாடி போய் வண்டியில உக்காந்துக்கிறாங்க. ஸோ டேங் தான்டா டிரைவ் பண்றது. செம்ம ஸ்பீடுல போது வண்டி. மயூரி எல்லாம் ஃப்ரண்ட் ஷீட்ல வந்து மேலேறி உக்காந்துக்கிட்டாங்க. டாப் ஓப்பன் மாடல் கார் தான் அது. ரெட் கலரு. சும்மா கிளாசிக்கா இருக்கும். அதில தான்டா 4 பேருமே ட்ராவல் பண்றாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு சுகாவ தான்டா காட்டுறாங்க. சுகா வந்து அவரோட அந்த பார் சொன்னேனடா விஐபி பார் அந்த இதில தான் வந்து அவரோட மீட்டிங்கெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜேஹோப் தான் கால் பண்றாங்க கரெக்ட்டா. "என்னடா டேய் தம்பி ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ம். நீ சொன்னதுல இதெல்லாம் அவ்வளோ பெருசா எதுவும் இல்ல. ஃபிலிக்ஸ் இருந்தா அனுப்பிவிடு. நான் அப்புறம் முடிச்சு விட்றேன்." "என்னம்மா நீ எப்பவுமே ஃபிலிக்ஸ் அவ்வளவா கூப்பிட மாட்டியே?" "என்னண்ணா அனுப்பிவிடு. ஒரு வேலை சொல்லியிருந்தேன்." "என்ன வேலை? யாரையாச்சும் பார்த்துட்டியா என்ன?" நான் ஓ சாரி சாரி சாரி. உனக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கோ? நான் 5 நிமிஷம் கூட ஆகலை நீ எனக்கு ஃபோன் பண்ணி. அதுக்குள்ளேயும் உசுர எடுக்கிற தெரியுமா நீ? ஏதாச்சும் பேசணும்னா பேசு, இல்லைன்னா போயிரு. சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது. சரி சரி எனக்கு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இமெயில் மட்டும் பண்ணி விட்ரு. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தால் அது பண்ணிடு. அப்புறம் 4:00 நம்ம 3 பேருக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. கண்டிப்பாக நம்ம 3 பேரும் அதுக்கு அட்டென்ட் பண்ணியே ஆகணும். புரியுதுல்ல? ம் ஓகேண்ணா நான் பார்த்துக்கிறேன். சொல்லிட்டு சுகா வந்து அவங்க ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஸோ அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மெயில் பண்ணுறாங்க அவங்கள அறியாமலேயே. அப்படியே ஏதோ திங்க் பண்ணுறாங்கடா. சரி சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே போயிட்டு வந்துடலாம். நேற்று நைட்டு வந்து 3 பேரும் அண்ணன் தம்பிங்க 3 பேரும் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் சின்ன கூப்பிட்றாங்கன்னு ஆரம் கிளம்பியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜேகோப் ஒர்க் இருக்குன்னு கிளம்பியிருப்பாங்க. சுகா வந்து ரிமைனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் தானே கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க கார் வந்து ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிருக்கும். ஸோ நிப்பாட்டிட்டு டிரைவருக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேற கார் கொண்டு வர சொல்லி. மோஸ்ட்லி சுகாக்கு வந்து தனியா கார் டிரைவ் பண்ணா தான் பிடிக்கும். டிரைவர் இருந்தாலுமே அவ்வளவா பிடிக்காது. ஸோ அவரா தான் எப்பயுமே ட்ராவல் பண்றது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால அடுத்து இன்னொரு கார் வரதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹைவே தான்டா. நைட் டைம்ல ஒரு லேம்புக்கு பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆள் ஆள் நடமாட்டமும் இருக்காது. அப்போ வந்து சடனா வந்து ஒரு பப்பி வந்து காருக்கு அடியிலேருந்து நம்ம சுகா கிட்ட வரும்டா. சுகா வந்து அத டக்குன்னு பார்த்தோனே ஒரு மாரி நர்வஸ் ஆயி பேக் போயிருப்பாங்க. அப்போ வந்து அங்க ஹைவேல மேல பாத்வே இருக்கும்ல நடக்கிற சைடு. ஸோ அந்த கல்லு தட்டி கீழ விழுகுற மாரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ்ல வந்து அவங்களோட அ ரைட் ஹேண்ட வந்து ஒரு தரையில வச்சிருப்பாங்கடா. அங்க கல்லு இருந்திருக்கும் போல. அது அப்படியே அவங்க ரைட் ஹேண்ட்ல லைட்டா ப்ளீட் ஆயிக்கிருது. பட் ஜங் சாரி. பட் சுகா வந்து அத பெருசா இது பண்ணாம தட்டி விட்டு கைய தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்ன யார் இந்த அளவுக்கு பயமுறுத்துனது இல்ல தெரியுமா? தம்மா துண்டு இருந்துக்கிட்டு எனக்கே ரத்தம் வர அவஸ்தையில. அப்படின்ட்டு அந்த பப்பிய தான்டா எடுக்குறாங்க. அந்த பப்பி கியூட்டா இருக்கு. செம்ம கியூட்டா இருக்கு. ஒயிட் கலர்ல அந்த முடியெல்லாம் புஃப் புஃப்ன்னு. சுகாவே ஒரு செகண்ட் அப்படியே எதுவுமே யோசனை இல்லாம அந்த பப்பிய அவர் மடியில தூக்கி வச்சுட்டு, அந்த பிளட்டோட ஹேண்ட்ல தான்டா சாஃப்ட்டா தேய்ச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ திடீர்னு பார்த்தா அங்க வந்து ஒரு பெர்சன் வந்து நிக்கிறாங்க. அந்த பெர்சன் எதுவுமே பேசவும் இல்ல, எதுவுமே பண்ணல. அவங்க ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. மாஸ்க் போட்டிருக்காங்க அண்ட் கேப்பு போட்டிருக்காங்க. தெரியுதுன்னா, அவங்க கண்ணு மட்டும் தான்டா தெரியுது. பட் சுகா உட்காந்துருக்காங்க. அந்த பெர்சன் வந்து குனிஞ்சு தரையவே பார்த்துக்கிட்டு இருக்கனால, சுகாவுக்கு ஒண்ணும் தெரியல. "ஏய் யார் நீ? என்ன வேணும்?" அப்படின்னு சுகா கேட்குறாங்க. பட் அந்த பெர்சன் எதுவுமே சொல்லாம அவங்க கைய மட்டும் தான் நீட்டுறாங்க. ஸோ அவங்க கையிலயுமே வந்து பிளாக் கிளவுஸ் போட்டிருப்பாங்கடா. அவங்க ட்ரெஸ்ஸிங் பார்த்தாலே பார்ல ஒர்க் பண்றா மாரி தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லுமே வரும் அவங்க மேலருந்து. "ஓ! இது உன்னதா? இந்தா" அப்படின்றாங்க. அந்த பெர்சன் எதுவுமே சொல்லாம அந்த பப்பிய தான் கையில வாங்குறாங்க. திடீர்னு பார்த்தா அங்க முடி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். "ஏய் இது உன் நாய் இதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா என்னது தான். உன் நாய் ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கு." அப்படின்றாங்க.
பட் அந்த பெர்சனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் போல. டக்குனு சுகாவுக்கு கொஞ்சம் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. சுகாவுக்கு ஒரு மாரி இருக்கு. ஸோ அந்த பெர்சன் எதுவுமே சொல்லாம அவங்க பாக்கெட்ல வந்து ஒரு பேண்டேஜ் மாரி வச்சிருக்காங்கடா. ஸோ வேகமா சுகாவோட ஹேண்ட தான் லைட்டா எடுத்து அவங்க கர்ச்சீப்பால லைட்டா கிளீன் பண்ணிட்டாங்க. கிளீன் பண்ணிட்டு அந்த பேண்டேஜ தான் ஒட்டி விடுறாங்க. ஒட்டி விட்டுட்டு அப்பதான் சுகாவ பார்க்குறாங்க. சுகாவும் அந்த பெர்சனோட ஐஸ தான பார்க்குறாங்க. ஐஸ் பார்த்தோம்னா ஒரு லைட் ப்ளூல ஒரு ஓஷன் மாரி இருக்கு. அவ்ளோ அழகா இருக்கு அந்த கண்ண பார்க்கும்போதே. இந்த உலகத்திலே யாருக்கும் அந்த மாரி கண் இருக்காது போல. ஸோ சுகாலாம் வச்ச கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பெர்சனும் தேங்க் யூ சொல்ற மாரி அவங்க தலைய மட்டும் லைட்டா லோயர் பண்ணிட்டு எந்திரிக்க தான்டா பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளயும் சுகா வந்து அந்த பெர்சனோட கைய பிடிச்சுட்டாங்க. "ஏய் உன் பேர் என்ன? ம். பேச மாட்டியா?" "என் க கைய" "ஆமா கைய தான் பிடிச்சேன். ஏன்? பேர் சொல்ல மாட்டியா? பேர் என்ன?" கைய விடுங்க நான் சொல்றேன்." "ஏய் என்ன பார்த்தா என்ன சின்ன குழந்த மாரி இருக்கா?" "இல்ல நான் உண்மையிலே சொல்றேன்." அப்படின்றாங்க. சுகாவும் கரெக்ட்டா கைய விடுறாங்கடா. இதுதான் சான்ஸ்ன்னு அந்த பெர்சன் அங்கருந்து வேகமா ஓடிட்டாங்க. சுகாவுக்குலாம் செம்ம கியூட்டா இருக்கு. அவர் பாட்டுக்கு ஸ்மைல் பண்றாரு. "எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடு பேபி. சீக்கிரமே இந்த ஓஷனை எனக்கு தான் சொந்தமாக போது. மிஸ்ஸஸ் கிம்" அப்படின்ட்டு சுகா கத்துறாங்க. அந்த பெர்சனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாரி இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணா சுகாவ தான்டா ஃப்ளாஷ்பேக் எண்டு. அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஃபிலிக்ஸ் வந்து நின்னுட்டாங்கடா. "குட் மார்னிங் சார். வர சொல்லியிருந்தீங்களாம்ல?" "ம். உட்காரு." "ஓகே சார்." அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் உட்காந்துட்டாங்க. "டேய் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம்? 2 பேரும் ஒண்ணா தானே படிச்சோம். அப்புறம் என்ன?" "அப்படி இல்ல." "டேய் அடிச்சே போட்டுருவேன்டா நானு." "ஒழுங்கா பேசு. அண்ணங்க தான் யாரும் இல்லைல்ல." ஓகே சுகா. சரி எதுக்கு வர சொல்லியிருந்த?" "அது வந்து மச்சான்." "டேய் நீ மச்சான்னு சொன்னா கண்டிப்பா ஏதோ காரியம் இருக்குமே. தயவு செஞ்சு என்ட்ட நெறையா குடுத்துறாதடா. ஆல்ரெடி உன் பாரையும் சைட்ல பார்க்குறேன். உங்க அண்ணன் பிஸ்னஸ் சைட பார்க்குறேன். இது பத்தாதுன்னு உங்க மூத்த அண்ணனோட ஆளையும் பார்க்குறேன்டா. டேய் பாவம்டா நானு." "ஏய் நீ என்னைக்காச்சும் இவ்வளோ கெஞ்சி நான் உன்ன விட்டுருக்கேனா?" "அது சரி. இந்த தடவ என்ன சொல்லு." "மச்சான் நேத்து ஒரு பையன பார்த்தேன் மச்சான்." "சரி அப்புறம்?" "என்னான்னு தெரியல மச்சான். அவன பார்த்ததுலருந்து ஒரு மாரி பண்ணுது மச்சான்." "எப்புட்றா? வாந்தி வருதா? தல சுத்துதா? ஹாஸ்பிட்டல் போவோமா மச்சான்?" "இல்ல ஹார்ட் அட்டாக் எதுவும்?" "ஏய் தற்குறி. அது வந்து என்னன்னா, அந்த பையன திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல மச்சான்." "அதுக்கு?" "அதுக்கு நீ என்ன பண்றேன்னா, நேத்து நம்ம மெயின் ஹைவே கிட்ட தான் அந்த பையன பார்த்தேன். நீ ஒண்ணும் இல்ல. அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பார்த்தா, கண்டிப்பா அந்த ஏரியால இருக்க ஏதோ ஒரு பார், மேபி ஸ்டார் பாரா இருக்கும். அங்க தான் அவன் ஒர்க் பண்றான்னு நெனைக்கிறேன். அது ஒண்ணு தான் அங்கனக்குள்ள இருக்கு. நீ என்ன பண்றன்னா" புரிஞ்சிருச்சு மச்சான். ஒரு ஃப்ரெண்டு இவ்ளோ பேசியும் ஒருத்தனுக்கு புரியலைன்னா, அவைங்க கண்டிப்பா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், இப்போ உனக்கு மாமா வேல பார்க்கணும். அவ்வளோதான்ல. அவ்வளோதான் மச்சான். சரி முடிச்சுரு. பட் இத யார்ட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா டேங்க்ட்ட சொல்லக்கூடாது. புரியுதா? டேங்க்ல இந்நேரம் டேங்க் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். அதெல்லாம் பிடிக்க மாட்டான். ஒரு வேளை அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோவேன், நான் செத்துருவேன். அவ்வளோதான்ல மச்சான்? அவ்வளோதான் மச்சான். பி கூல். உங்க கூட சேர்ந்ததுலேருந்து நான் கூலா தான்டா இருக்கேன் டேய். அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் வாய்க்குள்ளேயே முனங்கிட்டு இருக்காங்க. சுகாவும் அவங்கள பார்த்துட்டு ஒரு மாரி நக்கலா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான்டா காட்டுறாங்க. ரொம்ப ரிச்சா தான் இருக்கு. ஸோ அங்கே உள்ளேருந்து ஜேஹோப் தான்டா அவங்க பிஸ்னஸ் பார்ட்னரோட்ட ஏதோ பேசிட்டே வராங்க.
ஓகே. லஞ்சுக்கு ரொம்ப நன்றி மிஸ் வாக்ஸ். அண்ட் கண்டிப்பா இந்த பிசினஸ் டீல பத்தி நான் பேசுறேன். கண்டிப்பா நம்ம டுகெதரா ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் கிம். நீங்க எவ்ளோ பொலைட்டா நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா, நான் முன்கூட்டியே இந்த ப்ராஜெக்ட்ட உங்கட்ட சப்மிட் பண்ணியிருப்பேன். ஏன்? என்ன பார்த்தா ரொம்ப மான்ஸ்டர் மாரி இருக்கா? ஐயோ! அப்பில்லாம் இல்ல மிஸ் கிம். அப்டின்ட்டு அவங்க பிசினஸ் பார்ட்னர் தான் பேசிட்டு வராங்க. ஸோ 2 பேரும் அவங்க பிஏ கூட இருந்துக்கிட்டு அந்த பிசினஸ் பத்தாண்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கார் முன்னாடி நின்டுக்கிட்டே. சடனா பார்த்தோம் அப்டின்னா, யாரோ ஒருத்தவங்க அங்க வருண வந்து கீழ தள்ளி விடுற மாரி இருக்கும். ஐ மீன் மிஸ் கிம்மு. அவங்கள வந்து கீழ தள்ளி விட்டுருப்பாங்க. ஒர்க் டென்ஷன்ல தான் மிஸ் கிம் வந்து அவங்க மேல யார் தள்ளிவிட்டா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அப்பதான் நோட்டும் பண்ணியிருப்பாங்க. ஒரு புல்லட் வந்து அவங்க காரோட ஃப்ரண்ட் கண்ணாடில வந்து இதாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பெர்சனே பார்ப்பாங்க. அவங்க கையில வந்து லைட்டாவா அந்த புல்லட் வந்து டச் ஆயிட்டு போயிருக்கும். ஸோ, அதனால அதில ப்ளீட் ஆயிக்கிட்டு இருந்திருக்கும்டா. ஓ மை காட்! டேய்! இங்க பாரு உன் கையில ரத்தம் வருது பாரு. ஆ இட்ஸ் ஓகே சார். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் இல்லையா? ஆ உன்ன தாண்டிட்டு போனது புல்லட்டு. நார்மல் கத்தி கிடையாது. அது எவ்வளோ ஹீட்ல இருந்திருக்கும். உன்னோட டிஷ்யூ ஏதாச்சும் ஆயிரும். என்ன சார்? பிசினஸ் மேன் பார்த்தா டாக்டர் மாரி பேசுறீங்க. இப்ப அது ரொம்ப முக்கியமா? உடனே வண்டியில ஏறு. டிரைவர் ஓகே சார். அப்படின்ட்டு டிரைவரும் வண்டி எடுக்குறாங்க. பட் அந்த பெர்சனுக்கு வரதுக்கு விருப்பமே இல்ல. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் வருண் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லயும் ஃபைனல் எல்லா செக்கிங்கும் முடிச்சிருப்பாங்க. செக்கிங் முடிச்சுட்டு அந்த பெர்சனும் பேண்டேஜ் போட்டு தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ உன் பேரு ஜங்குக்கா? ம். எஸ் சார். நான் யாருன்னு தெரியும்ல? ம். தெரியும். த வேர்ல்டு செகண்ட் பிசினஸ் மேன். ம். என்ன காப்பாத்துறதுக்கு முன்னாடி உன்ன பத்தி யோசிக்க மாட்டியா? ஒருத்தவங்கள காப்பாத்தணும்னு நெனைச்சதுக்கப்புறம் 2, 3 தடவ யோசிக்கிறதுக்குள்ளேயும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, அப்புறம் எதுக்காக அத யோசிக்கணும்? அது வேஸ்ட்டு தான சார். ம். நல்லா தெளிவா தான் பேசுற. சரி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உனக்கு ஏதாச்சும் வேணுனா கேளு. ம். நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அந்த பெர்சன பார்க்குறாங்க. அவர வந்து காப்பாத்தும்போது அவர் பணக்காரரா, ஏழையான்லாம் பார்க்கல. அவர் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க காயப்படக்கூடாது. அத மீன் பண்ணி தான் காப்பாத்தியிருப்பாரு. பட் இப்போ வந்து வருண் அதாவது மிஸ் மிஸ் கிம் வந்து ஜேகேட்ட பேசுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு பணக்காரங்களும் இவ்ளோ பொலைட்டா பேசியிருக்க மாட்டாங்க. யாராச்சும் ஹெல்ப்புன்னு பண்ணா, அவங்களுக்கு காசு குடுக்குறது, இதுதான் தேங்க் யூவா அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. பட் இவர் ரொம்ப இந்த மாரி என்ன காப்பாத்துன, இத வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்த கூட சொல்லல. ஒரு ஜென்யூனா பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ சடனா அங்கனக்குள்ள ஒரு வேகமான ஒரு ஃபுட் ஸ்டெப் தெரியுதுடா. அது பார்த்தாலே யாரோ ஒருத்தவங்க ஓடி வர மாரி தான் இருக்கு. ஸோ 2 பேரும் அங்கிட்டு தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஆரம் தான் வராங்க. "ஏய் ஆரம், இங்க என்ன பண்ற?" அப்பா அது பிஏ சொன்னாங்க, "உங்கள யாரோ" "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன காயம் தான். ஏதோ இந்த பையன் தான் ஊடால வந்து காப்பாத்திட்டான். இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாமே இந்த பையன் தான். ரொம்ப தேங்க்ஸ்டா" அப்படின்றாங்க. ஜேகே வந்து லைட்டா ஸ்மைல் தான் பண்றாங்க. ஆரமும் ஜங்குக்க பார்த்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ். ஆ உங்களுக்கு" அப்படின்ட்டு ஜேகேட்ட வந்து ஒரு காசு தாண்டா குடுக்குற மாரியே ஒரு பில்லு குடுக்குறாங்க செக்கு. ஸோ ஜேகேவும் இத பார்த்துட்டு சின்னதா ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைல் பண்ணிட்டு, மிஸ் கிம் வருண தான் பார்க்குறாங்க. ஸோ டேவோங்கோட அப்பா பேர் வந்து வருண், அம்மா பேர் மித்ரா. அத மட்டும் மறந்துறாதீங்கடா. ஸோ வருண தான் பார்க்குறாங்க. "ஹேய் ஜங்குக் என்ன பண்ற?" "அப்பா அது வந்து தேங்க்ஸு. உங்க அப்பாவோட உயிர காப்பாத்திருக்காங்க." இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவியா? ம். இருக்கட்டும் சார். எங்கள மாரி இருக்க ஆளுங்களுக்கு இந்த மாரி தான் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் இது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல. அண்ட் தேங்க் யூ சார். அப்படின்ட்டு ஜேகே அங்க இருந்தாண்டா போறாங்க. நம்ம வருண் பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப தான் புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. இது தப்பு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுன்ட்டு. ஜேகே இத ஒரு தடவ பார்த்துட்டு ஒரு சின்னதா பெயின்ஃபுல்லா ஸ்மைல் குடுக்குறாங்க.
நானும் எங்க அப்பா கூட இருந்தா, எங்க அப்பா இப்படிதான் எனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் குடுப்பாரு. இப்படிலாம் என்ன பார்த்துருப்பாரு. அப்படின்ட்டு அத திங்க் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய தான்டா போறாங்க. ஒரு மாரி ரொம்ப அவரவே யோசிச்சுக்கிட்டே. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம டேங் தான்டா ஒரு 6, 7 இருக்கும். பார்க்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, இதுக்கு மேல வேணாம் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கிளம்பி ட்ராவல் தான்டா. டேங் வேணான்டா கொஞ்சம் ஸ்லோவா போ ப்ளீஸ். ஏய் இந்த மாரி டயத்துலலாம் ஸ்பீடா போனா தான் நல்லாருக்கும். ஒழுங்கா சீட் பெல்ட்ட போடுங்க. ஏய் டேங் நீ ஒண்ணு கவனிச்சியா? என்னாது? இந்த காரும் ஷர்ட்டும் ஒரே கலர்ல இருக்குல்ல. ஆ? எவனாச்சும் தூரத்துல இருந்து வரேன் பார்த்தா, ஸ்டாப் சிக்னல்னு நெனச்சா என்ன பண்றது? ம். பல்ல தட்டி கையில குடுத்துருவேன். அப்பயும் ஸ்டாப் சிக்னல் மாரி தான் இருக்கும். பரவால்லையா? ஏய் பேசுனா ஏன்டா கலவரத்துக்குள்ள போற? அப்படின்றாங்க. டேங் எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு கார ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டு தான்டா வந்து ட்ராவல் தான்டா பண்றாரு. ஹைவே சைடு தான் போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ மயூரி வந்து அந்த சைடு தான் பார்த்துக்கிட்டே வருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹைவே எப்படி இருக்கும்ன்ட்டு. இவங்கலாம் பாரேன், சோத்துக்கே வழி இல்ல. ஆனா 4, 5 குழந்தை பெத்து போட்டுக்கிறாங்க. என்ன ஜென்மமோ! ஏய் மயூரி, அது அவங்க விருப்பம். அவங்க எங்க வாழ்ந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்கவங்கள மட்டும் தான் பார்க்குறாங்க. நம்மள மாரி ஒருத்தவங்க முன்னாடி மாஸ்க் போடணும்னு பார்க்கல அவங்க. ஏய் அம்மி, என்னமோ நீ நெறையா மாஸ்க் போட்டிருக்க மாரி பேசுற அப்படின்றாங்க. அம்மி இதெல்லாம் கண்டுக்கிறாம டேங்க தான் பார்க்குறாங்க. டேங் அதெல்லாம் ஒரு மாரி எரிச்சலா தான் பார்த்துக்கிட்டே வராங்க. இவங்களுக்கெல்லாம் இது மட்டும் தான் தெரியும். இவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க? அமைதியா வாங்க. அப்படின்ட்டு டேங் வேகமா அவங்க இந்த இடத்த விட்டு பாஸ் ஆனா போதும் அப்படின்னு தான்டா வண்டிய வேகமா ஓட்டுறாங்க. ஸோ அந்த சைடு வந்து மோஸ்ட்லி ரோடோரம் அந்த மாரி அ மார்க்கெட் சைட்லாம் டென்ட்டு போட்டு நெறையா பேர் இருந்திருப்பாங்க. ஸோ நைட் டைம்ல அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு குழந்தை வந்து பாலு ரோட்ல விழுந்துச்சுன்னு அத எடுக்க வந்திருக்கும். அது கரெக்ட்டா டேங்கோட காருக்கு வந்து அந்த குழந்தையும் கொஞ்சம் கிட்ட தான்டா வந்திருக்கும். பட் அந்த குழந்தை வந்து ஒரு பால் எடுக்க தான்டா ரோட்ல வந்திருக்கும். கரெக்ட்டா அந்த சைடு இருந்து தான் டயாங்கோட காரு செம்ம ஸ்பீடா வந்திருக்கும். லைட்டா அந்த குழந்தைக்கும், அந்த காருக்கும் ஒரு கேப் வர மாரியே டயாங் வந்து டக்குனு கார ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. கார்ல இருக்க எல்லாரும் செம்ம ஷாக்ல இருப்பாங்க. எல்லாரோட கையும் இப்ப டயாங்ல தான் இருக்கும் சப்போர்ட்டுக்கு. அதாவது அவங்க சப்போர்ட்டுக்கு. பட் டயாங் அத எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு பயத்திலேயே மயங்கி விழுந்திருக்கும். அங்க இருக்க எல்லாருமே வேகமா ஓடி வந்திருப்பாங்கடா. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஒரு ரவுண்டு சேர்ந்துரும்னு. ஸோ அந்த மாரி தான். எல்லாருமே ரவுண்டா சேர்ந்துட்டாங்க. ஆ சேர்ந்துட்டாய்ங்களா? இதுக்கு தான் இந்த சைடு வேணா வேற ரூட் எடுக்கலான்ட்டேன். என் பேச்ச கேட்டியா? ஏய் இல்லட்டயாங் அது வந்து இது ஷார்ட் கட்டுன்னு. மயிரு தயவு செஞ்சு வாய மூடிரு. எங்க அண்ணன கட்டிக்கிற போறவன்றக்காகலாம் உனக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பேன்னு நெனைக்காத. ஏய் நீ எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் குடுக்க வேணாம்டா. மொத நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏய் டேயாங் அந்த குழந்தை மயங்கி விழுந்துருச்சு. அட்லீஸ்ட் என்னானாச்சும் போய் பாரு. இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை தான் ஆகும். அம்மி சொல்றது கரெக்ட் தான் டேயாங். போ. இப்ப என்ன லவ்வருக்கு சப்போர்ட்டா? உங்க 3 பேரையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால நான் இவிங்க கூட பேச வேண்டியதா இருக்கு. அப்படின்ட்டு டேங் ஒரு மாரி மனசுக்குள்ளேயே ஒரு மாரி வாய்க்குள்ளேயே முனங்கிட்டு கீழ தான்டா இறங்கி போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கீழ தான் நடந்து வந்திருப்பாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட தான் போயிருப்பாங்க. ஏன்பா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இந்த ரோட் சைடு வந்தா ஸ்லோவா வரணும்னு தெரியாதா உனக்கு? ஏன்? உங்களுக்கு அறிவு இல்லையா? ஒரு குழந்தைய கூட ஒழுங்கா பார்த்துக்கிற தெரியாதா? இப்படி ரோட்ல போட்டு விட்டுட்டு தான் உங்க வேலைய பார்ப்பீங்களா? ஏய் என்னப்பா இப்படி பேசுற? நாங்க மெதுவா தானே பேசுறோம். இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அதுதான் உன் குழந்தைக்கு எதுவும் ஆகலையே. இடிக்கிறக்குள்ளேயும் பிரேக்கை போட்டேல்ல. செத்துக்கிட்டு ஒன்றும் போலேல்ல. டேயாங் இப்படிலாம் பேசாத, பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அப்படின்ட்டு அம்மி சொல்லி டேயாங்க தாண்டா ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயும் அங்கே இருக்கவங்களாம் செம்ம காண்டாயிட்டாங்க. இங்கே பாரு, நீ பணக்காரன்றக்காக உன் திமிரெல்லாம் இங்கே காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஓ! ஏதாச்சும் ஆயிருந்தா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்ட்டு காச தான்டா எடுக்குறாங்க. ஒரு பல்கா இருக்கு அப்படியே. அதெல்லாம் எடுத்துட்டு அவங்கள தொடாத மாரி அந்த குழந்த சான்ஸ்லயும் அவங்க கை கூட அவங்கள தொட்டுறக்கூடாதுன்னு அந்த பணத்த வந்து இவங்க மேல தூக்கி தான்டா போடுறாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே இதுவே ரொம்ப காண்டாகுது. ஏய்! என்ன பண்ற நீ? என்ன பண்ற? இததானே கேட்டீங்க? ஆ? வெளக்கிக்கோங்க. உங்க பொண்ணு செலவுக்கு.
அப்படின்ட்டு அங்கேருந்து போக தான்டா பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயே அந்த ஆளுங்கலாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஸோ சவுண்டு கேட்டு உள்ள ஒரு பெர்சன் தான்டா வராங்க. அவங்க கையில ஆல்ரெடி பேண்டேஜ் வேற கட்டியிருக்காங்க. ஸோ யாருன்னு தெரிஞ்சிருக்கும். என்னாச்சு? என்ன அங்கிள்? இங்க பாரு ஜங்கு. ஹைவேல ஸ்பீடா வேற வந்துட்டு, குழந்தைய இடிச்ச பார்த்து போ மாட்டியான்னு கேட்டதுக்கு பணத்த தூக்கி எறிறான். பணக்கார திமிரு. அங்கிள், இவங்கள மாரி ஆளுகிட்டலாம் எதுக்கு வச்சுக்கிறீங்க? குழந்தைக்கு எதா ஆச்சா? இல்லடா. ஆனா அங்கிள், இவங்கிட்டலாம் பேசுறது நம்மளுக்கு தான் வேஸ்ட்டு. அதான் குழந்தைக்கு எதுவும் ஆகலைல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அங்கே இருக்க எதையுமே பார்க்கல. ஈவன் டேங்கை கூட பார்க்கல. டேங்க்கு செம்ம காண்டாயிருச்சு. யார்ரா அவன், நீ என்னையவே அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறியா அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு சொடக்கு தாண்டா போடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டாங்க. இப்போ தான் டேங்கை பார்க்குறாங்க. டேங் அவ்வளோ கோவத்தில் அவங்க ஃபேஸே ரெட் ஆகிருக்கு. ஏய், ஹாஸ்பிட்டல் தானே போகிறீங்க? ஏதோ இந்த குழந்தையோட அப்பா, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருந்தால் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேனான்னு கேட்டாங்க. பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், கீழே போட்டிருக்கேன், இதையும் பிறக்கிட்டு போ அப்படின்றாங்க. ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே டேங்க தான் பார்க்குறாங்க. நீ போட்ட காசெல்லாம் பிறக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை, ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது நாங்கள், புரியுதா? உனக்கு அந்த காசு வேணா பிறக்கிட்டு போ, என்ன ஆளை விடு. ஓ, இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புளுக்கு இவ்வளோ திமிரெலாம் இருக்கா? ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது தெரியுமா? ஒழுங்கா காசு பிறக்கிட்டு போ அப்படின்றாங்க. ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவருமே இந்த டேங்கை பார்த்துக்கிட்டே காசு தாண்டா எடுக்கிறாங்க. டேங்க் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறாங்க. இவங்க தான் இவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல் காசு எடுத்துகிட்டு ஜங்குக்கு வந்து டேங்க் கிட்ட தாண்டா வராங்க. டேங்க் எவ்வளோதுக்கூட அப்போ பக்கத்தில் வரான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நேராக டேங்க்கிட்ட வந்துட்டு டேங்கே தான் பார்க்குறாங்க. காசு கொடுத்தா எல்லாமே சரியாயிருமா? அஃப்கோர்ஸ். நீங்களாம் அப்படி தெரியல, காசு கொடுத்தா ஜிப் பண்ணிடுவீங்களா? பண்ணிக்கோங்க, இது பத்தாதான் இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்றாங்க. அதை பார்த்தாலே தெரியுது ஜங்குக்கு டேங் எவ்வளோ பணந்து பிடிச்சவங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு அவங்க அந்த லோடு இறக்குறக்கு அந்த சாக் கட் பண்ணுறக்கு ஒரு கத்தி எப்பவுமே கையிலே வச்சுருப்பாங்கடா. அதை எடுத்து அப்படியே டேங்கோட அந்த மணிக்கட்டின்னு சொல்லோம்னா அந்த நம்ம ஹேண்டோட அந்த மொட்டிடா. ஸோ அந்த இடத்துல அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கீறல் போட்டுருவாங்க. ரொம்ப சின்னதில் ரொம்ப பெருசும் இல்லை, கீறல் போட்டுருவாங்க. டேங்கு செம்ம காண்டாயிரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே டேங்கை தான் பிடிப்பாங்க ஒரு மாதிரி ரொம்ப பயத்தில். ஸோ ஜங்குக்கு தான் அடிக்கலான்னு போவாங்க, அதுக்குள்ளேயும் டேங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்தா காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிரும்ல அப்படின்ட்டு அதே காசு எடுத்து டேங் மேலே தூக்கி வீசிட்டு வாங்கடா, சரி பண்ணிக்கோ சரியா அப்படின்றாங்க. டேங்க்கு செம்ம காண்டாயிருச்சு. ஸோ ஃபைனலாக எல்லோரும் அங்கேருந்து பொண்ணு டேங் தான் செம்ம காண்டில் நிற்கிறாங்க. டேங் மொதல் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல் இல்லை, ஃபோனை கொடு. டேங் கோவத்தில் எதுவும் பண்ணாத டேங். அம்மி, இந்த உலகத்தில் என்ன நான் சொல்கிறத கேட்காத ஒரு ஆள் கூட இங்கே இருக்கக்கூடாது, அது எனக்கு தான் பிரச்சனை. ஃபோனை கொடுன்னு சொன்னேன். டேங் வேணா டேங், குடுன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. டேங்க்கு செம்ம கோவத்தில் இருக்காங்க. நேராக ஃபோன் வாங்கிட்டு அவங்க அண்ணனுங்க தாண்டா கால் பண்ணுறாங்க. பட் 3 பேரும் மீட்டிங்கில் இருக்கனால 3 பேரும் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து ஃபிலிக்ஸ்க்கு தான் கால் பண்ணுறாங்க. ஃபிலிக்ஸ் அண்ணா, சொல்லிட்டேன், எனக்கு ஒரேனே ஒரு காரியம் பண்ணணும். என்னது? அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லணுமா? அண்ணங்கிட்ட அதை சொல்லாதீங்க, அண்ணங்கிட்ட அதை சொல்கிறது கரெக்ட் கிடையாது, இதை நானே தான் இனிமேல் பண்ணணும். ஏய், நீ சொல்கிறத பார்த்தா எவனையோ கொல்றதுக்கு பிளான் போடுற மாதிரி இருக்கு. அப்படி தான், ஆனால் என்னால் இதை லீகலாலாம் பண்ண நான் விரும்பலை, சாரி இல்லீகலாலாம் பண்ண விரும்பலை. சின்னதாக தட்டி கொடுத்தா போதும், புரியுதுல? புரியுதுட்டையா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டேங்க்கிட்ட சொல்லிட்டு டேங்க் கால் கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு போன சைடு தாண்டா ஸ்மிர்க் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவன் இந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட பக்கத்தில் வரதுக்கு இனிமேல் பயப்படணும்டா, இடியட் ஸ்டூபிட் அப்படின்ட்டு டேங் அங்கேயே தான் கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
ஸோ அப்படியே கட் பண்ணோம்னா நம்ம மித்ராவை தான்டா காட்டுறாங்க. மித்ரா வந்து அவங்க ரூமை தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன பாக்ஸ் தான்டா, ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஸோ குட்டி பாக்ஸ் தான். ஓப்பன் பண்ணால் அதில் வந்து நிறையா சின்ன சின்ன ட்ரெஸ் நிறையா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாம். அதெல்லாம் பார்க்கவே ஓல்டு எடிஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தொட்டுக்கிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ அழுகை வருது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது. நான் எதையும் ஏற்றுக்கிற கூடாதுன்னு இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் அதை ஏற்றுக்கிற முடியலை. மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை நான் மறந்துடுவேல. அம்மா என்னைக்கு ஒன்று மறக்கிறேனோ அன்றைக்கி எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிருவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஐ லவ் யூ பேபி அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை தாண்டா கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெயின்ஃபுல்லாக சொல்கிறாங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அப்படியே கட் பண்ணால் ஒரு 8:30 9 கிட்டடா, நைட் டைம் தான். ஸோ ஒரு ஜெயிலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தாண்டா காட்டுறாங்க. நம்ம டேங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு போலீஸ் உட்காருவாங்களே, டிஎஸ்பி இவங்கெல்லாம் உட்கார அந்த சேரில் தான் உட்காந்துருக்காங்க. டிஎஸ்பி பார்த்தோம் அப்படின்னா டேங் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி கை கட்டிட்டு. சரி என்ன முடிஞ்சா? எனக்கு சவுண்டு கேட்கலையே. டேய் சார், சவுண்ட் கேட்கலன்றாங்க நல்லா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அந்த செல்லுக்குள்ளேருந்து சவுண்டே வரல. ஸோ அங்கே உள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்த எல்லோரும் வெளியே வந்துட்டாங்களா. வெளியே வந்துட்டு டேங்கை தான் பார்க்குறாங்க. சாரி சார், பெரம்பு கச்சி எல்லாத்தையும் உடச்சிட்டோம், ஆனால் அவன் கொஞ்சம் கூட வாயை திறக்க மாட்டியான், சரியான இரும்பில் செஞ்சவனா இருப்பான் போல் அப்படின்றாங்க. டேங்க்கு செம்ம கோபமாயிருச்சு. நேராக அங்கே அந்த செல்லுக்குள்ளே தாண்டா போகிறாங்க. பார்த்தா நம்ம ஜங்குக் தான். செம்ம ஒரு மாதிரி ரொம்பவே முடியலடா, உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. ஸோ வாயில் வந்து ப்ளட்டு வேறு வருது. ஒரு மாதிரி அப்படியே எந்திரிச்சு உட்காந்து செவத்தில் தாண்டா சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. டேங்க் இது பார்க்கும்போது நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் இன்னும் அவன் கத்தலைன்னு டென்ஷனாக தான் ஆகுது. எப்படி இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? இதுக்கப்புறமாச்சும் உன்னோட இடம் தெரிஞ்சு எங்களோட காலுக்கு அடியில் இருந்து பழகு, புரியுதா அப்படின்றாங்க. பட் ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அவங்களோட எச்சியை கீழே துப்பிட்டு ஒரு மாதிரி டேங்கை பார்த்து சிரிக்க தான் செய்கிறாங்க. டேங்க்கு செம்ம காண்டாயிருது. ஸோ அப்படியே எந்திரிச்சு தாண்டா நிற்கிறாங்க. சார், எஃப்ஐஆர் எதுவும் அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி லோ கிளாஸ் நாய்க்கு இதிலே புத்தி வந்திருக்கும். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் மூக்க நாளைக்கு வேணாம். ஓகே சார் அப்படின்ட்டு போலீஸ் வந்து அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ ஜேகே தான் ஒரு மாதிரி முடியாமல் செவத்தை பிடிச்சி தான் எழுந்திரிச்சு நிற்பாங்க. பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கிம் டேங்கிட்ட யாராச்சும் பகைச்சிக்கிட்டா இது தான் நடக்கும். அது ஒன்றை மாதிரி இருக்கிறதுலே சீப்பான லோ கிளாஸ் பகைச்சா நீ உன்னை நினச்சி பெருமை தான் பண்ணணும். ஏன் தெரியுமா? என்கிட்ட நிம்மதி என்னை பார்க்குறேன், என் கண்ணவே நான் தோண்டிடுவேன். ஆனால் நீ பார்த்தியா, ஒரு வேளை இதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கள் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோவேன், எல்லாரும் அவன் தோலை உரிச்சிருப்பாங்க. உன் உயிரை காப்பாற்றிருக்கேன், நீ அதை நினச்சி சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு ஜேகே தொட்டுற மாதிரி போயிட்டு கையெடுக்கிறாங்கடா. சி, உன்னை தொட்டு என்ன நான் அசிங்கமாக்க விரும்பலப்பா. அந்த தப்பை நான் என்னைக்கு பண்ண மாட்டேன். எனக்கு இந்த லோ கிளாஸ் பீப்புளெலாம் அவ்வளோ வெறுப்பாக என்ன? வெறுப்பு இல்லை, அருவருப்பு. அவங்கள பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அதுவும் ஒன்றை மாதிரி ஒருத்தனை பார்த்தா பற்றிக்கிட்டு வரும். இங்கே இருக்க எல்லோரும் என் காலுக்கு கீழே தான் இருக்கணும், புரியுதா? நீ நிற்கிற இடத்துல நிற்கிறதே அருவருப்பாக இருக்கு. அதுவும் நீ உன் காற்றை போய் நான் சுவாசிக்கிறேன்னு நினச்சாலே யோசி எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு போனால் போதுன்னு உயிர் பிச்சை தரேன். இதுக்கப்புறம் என்னோட பாத்தில் கிராஸ் ஆனேன்னு வச்சுக்கோவேன், அன்றைக்கி தான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்றாங்க. ஜங்குக்கு செம்ம கோபமாயிருச்சுடா.
இந்த அளவுக்கு ஒரு அரகேட்டடா ஒரு ரிச் பீப்பிள் வந்து ஜங்குக் பார்த்ததே இல்ல. ஸோ டேங் வந்து அங்கருந்து போலான்னு தான்டா போவாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து ஜங்குக் வந்து டேங்கோட ஹேண்ட பிடிச்சு இழுத்துட்டாங்கடா. ஸோ டேங் வந்து ஒரு மாரி ஜங்குக்க ஷாக்கா தான் பார்க்குறாங்க. பட் ஜங்குக் வந்து டேங்ட்ட "என்ன பண்ற? மொத என்ன விடு. நீ எதுல சொன்ன? என்ன தொட்டாலே அருவருப்புன்னு. இப்ப என்ன பண்ணுவ? ஆ? ச்சீ! விடுன்னு சொன்னேன். இப்ப மட்டும் நீ என்ன விடலைன்னு வச்சுக்கோயேன், உன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்குறியா?" அப்படின்ட்டு ஜங்குக் வந்து டேங் வந்து கிஸ் பண்ணிட்டாங்க லிப்ஸ்லயே. டேங்க்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்படியே விட்டா ஜங்குக்க வந்து கொண்டாலும் கொன்றுப்பாங்க போல. ஸோ அப்படியே அவங்க கையில இருக்க ஜூஸ் கீழ தான்டா விழுக போகுது. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக் பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு ஜங்குக் டேங்க தான் பார்க்குறாங்க. டேங்லாம் "யோ ச்சை" அப்படின்ற மாரி அந்த எச்சியெல்லாம் கீழ தான்டா துப்பிக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணியிருப்ப? ஆ? உன்ன லுக் இங்க பணக்காரங்க, ஏழைன்றது வேற வேற இல்ல. மனுஷங்க மட்டும்தான். உன்ன மாரி பிடிவாத பிடிச்சவன பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பணக்காரன்னாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாரி திமிரு பிடிச்சவன பார்த்தா சுத்தமா பிடிக்காது. நான் தொட்டா உன்னால ஏத்துக்கிற முடியாதுன்னு தானே சொன்னேன். ஒரு வேளை நம்மளோட லைஃப் இன்னொரு தடவை கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன், இழப்பு உனக்கு அதிகமாக இருக்கும். அதை மறந்துடாத. உன்னோட திமிரு அடக்க நான் என்ன ஆனாலும் பண்ணுவேன். புரியுதா?" அப்படின்ட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. டேங் செம்ம கோவத்தில் இருக்காங்கடா. ஸோ அப்படியே ஜங்குக் வந்து அந்த ட்ரிங்க்ஸை தான் அப்படியே ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்கா? கன்றாவியா இருக்கு. து அப்படின்ட்டு அதை அப்படியே கீழே தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஸோ டேங் வந்து செம்ம காண்டில் இருக்காங்கடா. அப்படியே கோவத்தில் வெளியே தான் வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே காரில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "என்னாச்சு டேங், போகலாமா?" "போலாமான்னு" அப்படின்ட்டு நேரா அவங்க காரில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும்லடா, அதில் வந்து ஸ்மோக்கு அப்புறம் லைட்டர் இருக்கும். வேகமா அந்த லைட்டரை தான் எடுக்குறாங்க. என்ன நெனச்சாங்கன்னு தெரில. அப்படியே அவங்க உதட்டுல தான்டா அத வைக்கிறாங்க. எல்லாருக்கும் அவ்வளோதான் கொழுந்து விட்டு எரியுது பயம். பட் டேயாங் எவ்வளவோ இது பண்றாங்க. டேயாங்லாம் அவங்க கண்ல அவ்வளோ கோவம் இருக்கு. கண்ணீர் சுத்தமா வரல. "நீ எவ்வளோ தொட்டாலும் அதெல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்குவேனே தவிர, நீ தொட்டதுக்கு ஒரு அடையாளம் கூட வைக்க மாட்டேன்டா. உன்னலாம் சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ரொம்ப கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ இங்கனக்குள்ள இந்த ஸ்டோரியை கட் பண்ணிக்கலாம்டா. ஏன்னா எனக்கு இங்கனக்குள்ளேயே ஒரு மாதிரி இதாயிருச்சு. அ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டாம் அண்ட் ஜெர்ரி ஸ்டோரி மாதிரி தான் போகுன்ட்டு. ஸோ கொஞ்சம் வந்து 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு ரொம்பலாம் ஜங்குக் வந்து டேங்க ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரி நான் வைக்க இப்போ இருந்து அந்த பழக்கத்தை விட்டுட்டேன் நான் ஊடால ஸ்டார்ட்டிங்லேயே. ஒரு ஸ்டோரியில் மட்டும் நான் அதை போட்டிருப்பேன். பட் அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் மூலியமா எனக்கு அது தப்புன்னு தோணுச்சு. அந்த மாதிரி நம்ம லவ் பண்ணுற பர்சன் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து அதை விட்டுட்டேன். அந்த மாதிரி போடுறது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல நீங்கள் நம்பலாம். ஸோ அந்த லெவலுக்குலாம் ஜங்குக்கு வந்து டேங்கிட்ட போமாட்டாங்க. இது சும்மா கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு செட் பண்ணேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோப்புக்கு எனக்கு யாரை பேரா போடனே தெரியலடா. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா? அட்லீஸ்ட் நான் அடுத்த எபிசோட்லயாச்சும் ஹோப்பை வந்து கமிட்டட் ஆக்குறதுக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும். அண்ட் ஃபிலிக்ஸ்க்கு கண்டிப்பாக மின்யூஜ் இருக்காங்க. ஸோ அவங்கள சொல்லிடாதீங்க. அண்ட் மயூரிக்கு சுகா தான். ஸோ அதனால் அதையும் சொல்லாதீங்க. அதாவது சுகா இப்போதைக்கு. ஸோ அதை சொல்லாதீங்க. மற்றபடி போக போக கொஞ்சம் பார்ட் சீரியஸாக வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் நான் மீட் பண்ணலாம்டா. அதை கூட நான் சொதப்பாமல் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்னென்னா நான் இந்த மாதிரி லோ கிளாஸ், ஹை கிளாஸு, நீ அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் நான் ஸ்டோரி இது வரைக்கும் போட்டது இல்லையா, அதனால எனக்கு
சில வேர்ட்ஸ வந்து சொல்லும்போது, என்ன விட உங்கள அது ஹர்ட் பண்ணிருமோ? உங்கள யாரையாச்சும் ஹர்ட் பண்ணிருமோன்ற பயத்திலேயே நான் சில வேர்ட்ஸ வந்து ரொம்ப யோசிச்சு தான் சொல்றேன். ஸோ நீங்க இல்ல இப்பலாம் ஓகே. இது நாங்க ஸ்டோரி தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் ஃப்ரீலியா நெறையா வேர்ட்ஸ் சொல்லுவேன்டா. ஏன்னா, நான்லாம் நெறையா கதை கேட்பேன்ல. ஸோ அப்ப அவைங்க சொல்றதெல்லாம் நல்லாருக்கும். அண்ட் ரொம்ப ஓவராலாம் போமாட்டேன். நீங்க அதுக்கு கண்டிப்பா பயப்பட தேவையில்ல. அ ஒரு தடவ உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ ஸ்டோரி வரைக்கும் கேட்குறீங்க. அப்படியே இது லாஸ்ட்டா இதுவரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஆன்சர் சொல்லிட்டு போனீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கடா. அந்த கமெண்ட்ட வச்சு தான் இந்த ஸ்டோரி எவ்வளோ லென்த் போகும், போகாதுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பா போட்டுறேன். டேங் இன்னசென்ட்டா வச்சு ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அந்த ஸ்டோரியும் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச். பாய் பாய். சராங்கே. இன்னொரு பாட்டுல கண்டிப்பா மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சாரி ஆர்ஜி சாரி. பாய்டா.